இங்க யாரையும் நம்பாதீங்க. யாருக்கிட்டயும் உங்க கஷ்டத்த சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட உட்காந்து உங்க கஷ்டத்த கேட்டுட்டு, மத்தவங்கள்ட்ட போயி நீங்க சொன்ன கஷ்டத்த ரொம்ப கேவலமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாரி கேவலமான புத்தி உள்ளவங்க தான் இந்த மனுஷங்க. அதனால உங்க கஷ்டத்த கடவுள்ட்ட சொல்லுங்க. மனுஷன்ட்ட சொல்லாதீங்க. அப்படி மீறியும் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், கடைசில உங்களுக்கே ஆப்படிச்சுட்டு போயிருவாய்ங்க. இதுதான் உண்மை. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். மற்றவங்கள வெறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கங்க. வெறுப்புங்கிறது மற்றவங்கள காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம நிம்மதியை காயப்படுத்துவோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. மன்னிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வெறுக்காம கடந்து போங்க. ஏன்னா அமைதி தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய பலம். இங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க. அந்த தப்ப யாரும் உணர மாட்றாங்க. என்னைக்கு நம்மளுடைய தப்ப நம்பளே உணர்றோமோ, அப்போதான் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும். அடுத்தவங்கள குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா, நம்மள நாமளே திருத்திக்கிட்டோம் அப்படின்னா, அதுதான் உண்மையான வளர்ச்சி. நம்மளை புரிஞ்சிக்காத இடத்துல நம்ம பேச்சு அதிகமானா அங்கே வலி அதிகமாகும். மௌனத்தை கற்றுக் கொடுக்குற நாள்ல இருந்து சண்டையும் குறையும். நம்மளை காயப்படுத்தின இடம் தான் நம்மளை மாற்றும். மதிப்பு இல்லாத இடத்துல நல்ல மனசு சுமையா தெரியும். பொறுமை இல்லாத முடிவுகள் தான் கண்ணீரா மாறும். நமக்கு தன்னம்பிக்கை குறையிற நாள்ல இருந்து தான் நமக்கு பயமும் அதிகமாகும். மன நிம்மதி இல்லாத இங்கே எதுவுமே நிலைக்காது. நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளை நாமளே இழந்துருவோம். நம்ம வாழ்க்கையில அமைதியை தேர்ந்தெடுத்தோம்னா நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் உண்மை. இங்கே யாருமே நம்ம அன்பையும் உணர்வையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம அன்பையும் நம்ம உணர்வையும் புரிஞ்சிக்காத உறவுகள்கிட்ட எவ்வளோ தான் அன்பு காட்டினாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சில நேரத்தில் உண்மை கூட ஊமையாயிருது. அதனால் அவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளை நாமளே மாற்றிக்கலாமே. நான் சொல்கிறேன் உண்மை தானே. எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை கேட்டு யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க. நாம தான் விழுந்த இடத்துலேருந்து எழுந்து நிற்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளை மதிக்க ஆரம்பிக்கும். அதனால் யாரையும் எதிர்பார்க்காதீங்க, யாருக்கிட்டையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லாதீங்க. கடைசியில் வலி தான் மிஞ்சும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு சில பேர் நடந்திருக்கும், சில பேர் நடக்காமல் போயிருக்கும். இந்த சில பேர் அந்த கனவை என்ன பண்ணுவாங்க, கனவு தானே கனவோட போட்டுன்னு தூக்கி போட்டிருப்பாங்க. கனவு பெருசாக இருந்தால் பாதை கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த பாதையில் நின்றவங்க யாருமே வரலாறு படித்ததில்லை. அதனால கீழே விழுந்தாலும் எழுந்து நடங்க. அப்போ தான் ஒரு நாள் உங்கள் கனவு இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தும். என்னை அறிமுகப்படுத்துனது என் கனவு தான். இப்போ நிஜமாக வந்து நிற்கிறேன். ஏன்னா என்னுடைய திறமை, என்னுடைய கனவு தான் இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட்டாக, நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை மக்களுக்கு தெரிய காரணம் என் கனவு தான். அதனால் கீழே விழுந்தாலும் எழுந்து நடங்க. கேட்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதான் கசப்பான உண்மை. நம்ம யாருக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்கிறோமோ அவன் தான் நமக்கு எதிரியாகவும் நம்ம மேலே பழி போடுறவனோ வந்து நிற்பான். அதுக்கு ஒரு நல்ல பழமொழி இருக்குது, செஞ்சவனுக்கு செருப்படியும் வாங்கி கொடுத்தவனுக்கு வாயடியும் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. பரவாயில்ல, நம்ம யாரையும் கெடுக்கலை, கொடுத்து தான் கெட்டு போயிருப்போம். அதனால் நம்ம கொடுத்ததை விட அதிகமாக கடவுள் நமக்கு திருப்பி தருவார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களை ஒரு உறவு வேணான்னு விட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த உறவுகிட்ட போய் கெஞ்சாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா அந்த உறவு உங்களை வேணான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல தப்பே செய்யலைனாலும் அவங்க ஏதாவது ஒரு பழியை சுமத்தி, ஏதாவது ஒரு குறைய சொல்லி நம்ம மேலே பழியை போட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு உண்மையான பாசம் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் கூட கடைசி வரைக்கும் நிற்பாங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, உண்மையான பாசம் உங்களை விட்டு எங்கேயும் போகாது, நிலச்சி தான் நிற்கும். இதுதான் உண்மை. இங்கே எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கிறது என்ன தெரியுமா? அதிகம். அதை காட்டுறதுனால தான் இங்கே எல்லாரும் கஷ்டப்படுறோம். அதிகமாக யாரையும் நம்பாதீங்க, அதிகமாக யாரையும் நேசிக்காதீங்க, அதிகமாக யாரு மேலேயும் அக்கறை காட்டாதீங்க. ஏன்னா இங்கே அதிகன்றது ரொம்பவே அதிகமாக வலியை கொடுக்குற விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ அவங்க தான் அதிக வேதனையும் வலியையும் தந்துட்டு போவாங்க. அதனால் எந்த அளவுக்கு அந்த உறவுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு விலகி நிற்கவும் கற்றுக்கங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப போலியானது. பொண்ணுங்களா, நீங்கள் லவ் பண்ணுற பையனை மாற்றிட முடியும்னு இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்போ ஒரு பையனுக்கு சுய புத்தி வருதோ, எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி தானாக தோணுதோ அப்போ மட்டும்தான் அவன் மாறுவான். அதுவும் அவனாக எடுத்த முடிவாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க திணிச்சதாக இருக்கக்கூடாது. லவ் பண்ணுற பொண்ணுக்காக சாஃப்டாக பேசலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் கூட பண்ணலாம். அதுக்காக அவனோட அடிப்படை குணத்தையோ பொறுப்பில்லாதனத்தையோ மாற்றிக்கவே முடியாது. நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்ற பயத்தில் நடிக்கிற மாற்றம் கொஞ்ச நாள் வேணா நீடிக்கும். ஒன்ஸ் அந்த பயம் அவனுக்கு இல்லாமல் போயிட்டாலோ, கல்யாணம்னு ஒன்று அவனுக்கு நடந்துட்டாலோ அவன் பழையபடி தான் மாறுவான். அது என்னைக்கும் நிலைக்கவே நிலைக்காது. அதனால அவன் மாறிடுவான்னு நம்பி ஏமாறாதீங்க. அவன் மாறுறானான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்புங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணி இருக்கு? நம்ம சின்ன வயசுல வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய மாற்றம் இருக்குல்ல.
நம்ம சின்ன வயசில் பெரிய ஆள் ஆகணும்னு அவசரமாக ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, வயசு கூட கூட சந்தோஷம் அதிகமாகல, யோசனைகள் தான் அதிகமாகுதுன்னு. உண்மை தானே? அப்போல்லாம் காரணமே இல்லாமல் சிரித்த நாட்கள் எல்லாம் இப்போ காரணம் இருந்தும் திரும்ப கிடைக்கல, சிரிக்கவும் முடியல. என்ன நான் சொல்கிறது உண்மை தானே? உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் சரி, நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, ஏன் உயிரே போகிற நிலைமை வந்தாலும் கூட நம்மளை நம்பினவங்களுக்கு என்றைக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிடவே கூடாது. அப்படி அந்த பாவத்தை நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்து மறுபடியும் பிறந்து வந்தாலும் அந்த பாவத்தை கழிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. இந்த உலகம் நமக்கு சொல்கிற உண்மை ஒன்றே ஒன்று தான். இங்கே யாரும் நமக்காக இல்லை. தனியாக வாழ கற்றுக்கங்க. மறந்துடாதீங்க, இங்கே யாரும் நமக்காக வரமாட்டாங்க. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை. நேற்று நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னென்னா, அண்ணா நான் எவ்வளோ தான் எல்லாருக்கும் நல்லது பண்ணாலும் என்னைய தப்பாகவே பேசுகிறாங்கண்ணா, ஏண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இவங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்குமே சொல்கிறேன். எறும்பு புத்துக்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பு புத்துக்கு பால் ஊற்றினாலும் சரி, இது ரெண்டும் அது பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா அது கடிக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் சில மனுஷங்க புத்தியும். நீங்கள் எவ்வளவு தான் நல்லது பண்ணாலும் உங்களை தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா நல்லது பண்ணால் கெட்டதாக பார்க்குற உலகம். ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருங்க. அவங்க பேசுகிறத காதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம், அவங்க பேசுகிறத காதில் வாங்கலைன்னா அவங்களுக்கு கஷ்டம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், கஷ்டப்பட தேவையே இல்லை. இங்கே ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒருத்தனை ஏமாத்திட்டோம்னு சொல்லி சந்தோஷப்படுறது. ஒருத்தனை ஏமாத்திட்டோம்னு சொல்லி என்றைக்குமே நீ சந்தோஷப்படாத. என்னைக்கா ஒரு நாள் நீ எவன்ட்டையாவது கண்டிப்பாக ஏமாறுவ. சும்மாவை சொன்னாங்க, வினை விதைப்பவன் வினை அறுப்பான்னு. அதனால ஒருத்தவங்களை ஏமாத்திட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. கடவுள் அதுக்குண்டான கூலியை டபுள் மடங்காக கொடுப்பாரு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. யாரையும் ஏமாத்திட்டோம்னு சந்தோஷப்படாதீங்க. அதனால ஒருத்தவங்களை ஏமாத்திட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. கடவுள் அதுக்குண்டான கூலியை டபுள் மடங்காக கொடுப்பாரு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. யாரையும் ஏமாத்திட்டோம்னு சந்தோஷப்படாதீங்க. இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் முட்டாளாக இருந்திருக்கோம். என்னென்னா, எல்லாரும் நம்மளை மாதிரியே உண்மையாக இருப்பாங்கன்னு இன்ன வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் இந்த லோகத்தில் யாருமே கிடையாது. இதுதான் உண்மை. எல்லாரும் நம்மளை மாதிரியே உண்மையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதனால எதிர்பார்க்காம அடுத்த வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம முதுகில் குத்துறது யார் தெரியுமா? நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ, நம்ம யாருக்கு ஓடி போய் முன்ன நின்னோமோ, நம்ம யார் மேலே அதிகமாக பாசம் வச்சோமோ, நம்ம யாருக்கு ஓடி ஓடி உழைச்சோமோ அவன் தாங்க முதுகிலே குத்துவான். இதுதாங்க உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாருக்கு அதிகமாக உதவி செஞ்சீங்களோ அவன் தான் நமக்கு பெரிய அப்பா அடிச்சுட்டு போவான். நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் என்றைக்குமே மற்றவங்கள நம்புங்க, அதிகமாக நம்பாதீங்க. கடைசியில் கஷ்டம் அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான். நம்ம யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவங்க தான் நமக்கு பெரிய அப்பா அடிச்சுட்டு போகிறாங்க. என்னென்னா, நம்ம யாருக்கு அதிகமாக பாவம் பார்த்தோமோ, நம்ம யாருக்கு பாவம் பார்த்து உதவி செஞ்சோமோ அவங்க தான் நமக்கு பெரிய அப்பா அடிச்சுட்டு போகிறாங்க. உண்மை தானே? நம்ம யாருக்கு பாவம் பார்த்தோமோ, நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் முதல் எதிரியாக வந்துட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது? கடவுள் நமக்கு அந்த மாதிரி எழுதியிருக்காரு. நம்ம தலையெழுத்து அப்படி போல், அது என்றைக்கும் மாறாது போல். நம்ம யாரெல்லாம் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம யாரெல்லாம் முழுசாக நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு அப்பா வச்சுட்டு போகிறாங்க. ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? நம்ம புரிஞ்சிக்காதவங்க கிட்ட நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் இல்லாதப்போ தான் என்னோடய அருமை புரியும். நம்ம இருக்கும்போதே நம்மளை பற்றி புரிஞ்சிக்காதவங்க நம்ம இல்லாதப்பயே நம்மளை பற்றி புரிஞ்சிக்க போகிறாங்க. நாம் காட்டின அன்பும் கொடுத்த பாசமும் அவங்கக்கிட்ட தோற்று போனதுக்கப்புறம் நாம் அவங்க கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒன்று தான். ஏன்னா புரிய வைக்கிறத விட புரிஞ்சிக்கிட்டு விலகிறது ரொம்ப நல்லது. லைஃப்பில் நான் லேட்டாக தான் ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, நம்ம ஃபீலிங்ஸை யாராவது புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சி பல தடவை பேச ட்ரை பண்ணியிருப்பேன். நம்ம பெயின், நம்ம போராட்டம், நம்ம ஏமாற்றம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். சில நேரத்தில் நம்ம வார்த்தையை எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் நம்ம ஃபீலிங்ஸை யாரும் உண்மையாக காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஸ்லோவாக மாற ஆரம்பிப்போம். முன்னாடியெல்லாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ண நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட் ஆயிடுவோம். நம்ம எல்லாரையும் அவாய்ட் பண்ணணும்னு மற்றவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம யாரையும் அவாய்ட் பண்ணல, நம்ம ஏமாற்றத்தை தான் அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபேக் லவ், ஃபேக் கேர், போலியான உறவுகள்கிட்ட இருக்கிறத விட தனிமையாக இருக்கிறது சில நேரத்தில் நம்ம மனசுக்கு அமைதியை தரும். அதுக்காக லவ் வேண்டாம், கேர் வேண்டாம், உறவுகள் வேண்டாம்னு சொல்லலை. நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிற மாதிரி உண்மையான பர்சனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன்.
இங்கே எல்லாருக்குள்ளே என்ன கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, எனக்கு தான் அந்த கேள்வி ஓடுனுச்சு. நமக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். நமக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நம்மளை கஷ்டப்படுத்துனாங்கல்ல, நம்ம மனசை நோகடிச்சாங்கல்ல, அப்போது கண்டிப்பாக கடவுள் கரெக்டான நேரத்தில், கரெக்டான சமயத்தில், கரெக்டான இடத்துல, கரெக்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பாரு. நமக்கு அந்த துரோகம் நமக்கு எப்படி வலிக்குதோ, அதை விட டபுள் மடங்கு வலியை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுதாங்க உண்மை. அதனால் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் மனசை கஷ்டப்படுத்தின எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆகணும். இதுதாங்க உண்மை.